சமீபத்தில் காலமான பாக்யராஜினுடைய இழப்பு தமிழ் திரையுலகினுடைய பேரிழப்பாகவே பார்க்கப்பட்டுருக்கு. 73 வயதில் இவர் பார்த்தீங்கன்னா கடந்த 27ஆம் தேதி அன்னைக்கு உயிரிழந்தார். அதைத் தொடர்ந்து ஒட்டுமொத்த திரையுலகமே கண்ணீரில் மிதந்துட்டுருக்குன்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு வந்திருந்த ஒரு இயக்குனர் பார்த்திபன்ட்ட ரொம்ப கடுமையான வார்த்தைகள் எல்லாம் உபயோகித்ததாக சொல்லப்படுது. ஸோ அந்த இயக்குனர் யார், ஏன் பார்த்திபனை அவங்க இந்த மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்த்திபன் சாரே ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு அப்டேட்டை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். திரைக்கதை மன்னன் மறைந்த அதிர்ச்சியில் இருந்து இன்னுமே பலரும் மீள முடியாமல் இருந்துகிட்ருக்காங்க. அப்படி மீளாதவர்களில் ஒருவர் அப்படின்னா அதில் இயக்குனர் பார்த்திபனும் ஒருவர் தாங்க. இயக்குனர் பாக்யராஜிடம் உதவி இயக்குனராக இருந்து அதுக்கப்புறமா இயக்குனராக அறிமுகமானவர் தான் பார்த்திபன். அண்மையில் அவர் அளித்திருந்த பேட்டியில் பகிர்ந்து கொண்ட தகவல்கள் பார்த்திங்கன்னா பலருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குங்க. அதாவது பாக்யராஜினுடைய மறைவு செய்தி தெரிந்ததில் இருந்து அவருடைய இறுதி ஊர்வலம் வரைக்குமே அருகிலே இருந்து குடும்ப உறுப்பினரை போல எல்லா விஷயங்களையும் செய்தது யார் அப்படின்னா நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். வேறு யாரும் கிடையாது, பார்த்திபன் சார் தான். ஸோ அப்படி பக்கத்திலே இருந்து பார்த்துட்டவங்களில் பார்த்திபனும் ஒருவர் அப்படின்றத யாருமே மறுக்கவே முடியாது. இந்த நிலையில் பாக்யராஜிடம் உதவி இயக்குனராக இருந்தவர்களில் ஒருவர் பார்த்திபனுக்கு அனுப்பிய மெசேஜில் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்ததாக அவர் சொல்லியிருக்காரு. அதாவது அவருக்கு சாபம் கொடுக்குற மாதிரி ஒரு சில விஷயங்களை எல்லாம் அவங்க பகிர்ந்திருக்காங்க. அந்த செய்தியில் என்ன இருந்தது, அவங்க ஏன் இவருக்கு இந்த சாபத்தை கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்த்திபன் சாரே ரொம்ப கண்ணீர் விட்டு ஒரு சில விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தன்னுடைய குரு இல்லை அப்படின்ற கவலையில் அவர் இருக்கும் பொழுது இப்படி அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? இந்த காலகட்டங்களில் குடும்ப உறுப்பினர்களோ அல்லது உறவுகளோ செய்ய தவறிய ஒரு சில விஷயங்களை, அதாவது செய்ய மறுக்கக்கூடிய விஷயங்களை கூட தன்னுடைய குருவுக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு முன்னாடி நின்று செய்தவர் பார்த்திபன் சார். பாக்யராஜ் சாருடைய இறப்பில் நம்ம பார்த்துருப்போம். அவர் எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகியிருந்தார் அப்படின்றதையும், அவர் என்னென்ன விஷயங்களை செய்துட்டு இருந்தார், அந்த நாள் முழுக்க அவர் எப்படி இருந்தார் அப்படின்றத நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்தோம். இருந்தாலுமே அவரை பற்றின இப்படி தவறான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றதுக்கு பார்த்திபன் சாரே ரிவீட் கொடுத்துருக்காரு. அதை எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாக்யராஜ் சாரை பிடிக்குமா இல்லை பார்த்திபன் சாரை பிடிக்குமா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பாக்யராஜ் சாருக்கு குறுஞ்செய்தியில் என்ன இருந்தது அப்படின்னா, நீ தான் பாக்யராஜை பெற்று வளர்த்தியா, நீ பாக்யராஜை புதைத்துட்டு வந்த மாதிரி நடந்துக்கிற. அதாவது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களை கொஞ்சமாவது அனுசரிக்கணும் இல்லையா, மற்றவங்களை கூப்பிட்டு நீ ஏதாவது ஒரு வேலையை சொல்லியிருக்கணும். இப்படி அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களை நீ அனுசரிக்காமல் இருந்ததுனால தான் உன் பொண்டாட்டி பிள்ளைங்க இவங்களாம் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்க. கூடிய சீக்கிரம் பாரு, நீயும் செத்து போயிடுவ, உனக்கு கூட்டமே வராது அப்படின்னு எழுதப்பட்டிருந்ததா பார்த்திபன் சொல்லியிருந்தாரு. மட்டும் இல்லாமல் அந்த மெசேஜை சாந்தனவிட்ட காட்டினதாகவும் அதை அனுப்பியவருக்கு எந்த பதிலும் அனுப்பலை அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு. பார்த்திபனுக்கு இவ்வளவு மோசமாக சபித்தது போல குறுஞ்செய்தி அனுப்புனது யாராக இருக்கும் அப்படின்ற கேள்வி பலருக்கும் எழுந்துட்டுருக்குங்க. இந்த நபர் யாராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் பாக்யராஜுடைய உடலுக்கு நிறைய பேர் மலர் மாலைகள் அணிவித்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. ஆனால் ஏதாவது வித்தியாசமாகவும் செய்யணும், அதே மாதிரி அவருக்கு மரியாதை செலுத்துகிற மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் அதை பற்றி நான் யோசிச்சுட்டு இருந்தபோது இப்படி ஒரு விஷயத்த செஞ்சேன். அந்த டைமில் எனக்கு ஒரு ஆர்ட் டைரக்டர் கிடைச்சாங்க. ஸோ ஒரு பேஜ் தயாரிக்க சொன்னேன். அதில் அன்புடன் உங்கள் கே பாக்யராஜ் அப்படின்ற அவருடைய கையொப்பத்தோட நகலோட ஒரு அட்டையை உருவாக்கணும். இந்த அட்டையை அவருடைய உடல் மீது நான் வச்சேன். இறுதி சடங்கின் பொழுது சாந்தனும் பாக்யராஜ் சாருடைய உடலில் கற்பூரம் வைத்து கற்பூர தீபத்தை ஏற்றின போதும் அதன் அருகில் அந்த அட்டை இருந்துச்சு. பாக்யராஜ் சாருடைய உடல் தகனம் செய்ய நெருப்புக்குள்ளே எடுத்துகிட்டு போனப்போ கூட அந்த அட்டை அவர் கூட தான் இருந்துச்சு அப்படின்னும் பார்த்திபன் சாரே கண்ணீர் மல்க ஒரு பேட்டியை கொடுத்திருந்தாரு. இந்த பேட்டி பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருந்ததுங்க. பாக்யராஜுடைய இறப்புக்கு வந்த பிரபலங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆறுதல் சொன்னாங்க, பாக்யராஜை தொட்டு வணங்கிட்டு போனாங்க. ஆனாலுமே கூட ஒரு இறப்பு நடந்த வீடு அப்படின்றது கூட இல்லாமல் இங்கே வந்த பிரபலங்கள் பலரும் செய்த விஷயங்கள் கூட சர்ச்சையானது. முதல்ல நடிகை சுஹாசினி பண்ண விஷயம், சுஹாசினி பாக்யராஜ் இறப்பு குறித்து பத்திரிகையாளர்கள்ட்ட முகத்தில் புன்னகையோடு பேசினப்போ அது பலரும் பார்த்திங்கன்னா விமர்சனம் செய்தாங்க. அதே மாதிரி தான் பாக்யராஜுடைய மருமகள், அவங்க மருமகள் கீர்த்தியும் அவருடைய இறப்பில் சரியாக அழலை அப்படின்னு ஒரு சில குற்றம் சொன்னாங்க. இன்னும் ஒரு சிலர் பாக்யராஜோட இறப்புக்கு அப்புறமா குஷ்பு தன்னுடைய அக்கௌண்ட்டில் தன் கணவரோட எடுத்த ஃபோட்டோவை பகிர்ந்ததுக்கும் ஒரு பெருசாக விமர்சனம் வந்துச்சு.
ஸோ தமிழ் திரையுலகம் கடந்த ஜூன் மாதத்தில் பாரதி ராஜா, பாக்கியராஜா அப்படின்னு 2 பெரிய கலை தலைவர்களே வந்து இழந்துருச்சு. இதில் சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க 2 பேருமே நடிகை ராதிகாவுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்க. ராதிகா பாரதி ராஜாவினுடைய இறப்பில் கூட அவருடைய மூத்த பெண் மாதிரி குடும்பத்தார் கூடவே இருந்து இறுதி சடங்குகள் வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டாங்க. பாக்கியராஜாவுடைய இறப்புலையும் அவங்க அப்படி தாங்க இருந்தாங்க. நிறைய வேலைகளை வந்து இழுத்து போட்டுட்டு வந்து செய்தாங்க. பாக்கியராஜாவுடைய இறப்பில் கூட மீடியாக்காரர்கள்ட்ட அவங்க ரொம்ப கையெடுத்து கும்பிட்டு வேலையெல்லாம் நடக்க விடுங்க, பேசுனதெல்லாம் போதும், ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் போதும், வழி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது கூட ரொம்பவே வந்து ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. பாக்கியராஜ் இருந்த செய்தியை கேட்டதுமே முதல் ஆளாக அங்கே ஓடி வந்தவர் யாருன்னா, நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் தாங்க. பாக்கியராஜுக்கு உதவி இயக்குனராக வந்து வேலை செஞ்சுருக்காரு. இவரை மாதிரி பாக்கியராஜுக்கு உதவி இயக்குனராக இருந்தவங்க பலர் இருக்காங்க. இவங்களில் யாரோ ஒருத்தர் தாங்க பார்த்திபன் சாரை கிரிட்டிசைஸ் பண்ணி மெசேஜ் இப்படி வந்து போட்டிருக்காங்க. ஸோ பார்த்திபன் சார் ரொம்பவே வந்து உடஞ்சி போயிட்டார். ஆல்ரெடி வந்து பாரதி ராஜா எப்போ இறந்து போனாரோ அதுலேயே வந்து பாக்கியராஜ் சார் உடஞ்சி போயிட்டார். தன்னுடைய குருநாதரை இழந்த இழப்பு அவருக்கு நல்லா வந்து அதை பற்றி தெரிஞ்சிருக்கு. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். ஸோ ரீசெண்டாக கூட எதுவும் ப்ரோக்ராம்லாம் வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி அதை அவர் அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தார். பாக்கியராஜ் சார் அப்போலேருந்து ரொம்ப வந்து உடஞ்சி போயிட்டார். நாங்களாம் அப்போவே வந்து அவரை பார்த்துட்டோம். ரொம்ப முடியாமல் இருக்கிற மாதிரி ரொம்ப மன அழுத்தத்தில் வந்து இருந்தார். ஸோ அவருடைய அசிஸ்டண்ட் இயக்குனராக நான் இருந்தப்போ எனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும். அவர் பாரதி ராஜா சார் இறந்தப்பவே உடஞ்சி போயிட்டார். ஸோ அதனாலேயே அவர் வந்து பார்த்திங்கன்னா சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் அவரை பற்றி ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு கவலையிலே இருந்தார். ஏன்னா பாக்கியராஜ் சாருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது பாரதி ராஜா சார். அவர் எப்படி அவருக்கோ அதே மாதிரி தான் பாக்கியராஜ் சார் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு, எனக்கு ஒரு நல்ல வழி காட்டினாரு அப்படின்னு பார்த்திபன் சார் வந்து ரொம்ப நிகழ்ச்சியாக வந்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திபன் சார் செய்ததை யாருமே அந்த இடத்துல தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கவே கிடையாதுங்க. வேறு யாரும் செய்யாத விஷயங்களை எல்லாம் அவர் செய்தார். ஏன்னா தன்னுடைய குருநாதரை நான் தான் வந்து சுமப்பேன் அப்படின்னு ஒரு பக்கம் வந்து தோள் கொடுத்தாரு. அதே போல தான் ராதிகா மாமும் வந்து சொல்லியே ஆகணும். பாரதி ராஜா சாருடைய இறப்புலையும் சரி, பாக்கியராஜ் சாருடைய இறப்புலையும் சரி, பாரதி ராஜா சாருக்கு ஒரு நல்ல பொண்ணாக அவங்க வந்து நடந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி பாக்கியராஜ் சாருக்கு நல்ல தோழியாக வந்து நடந்துக்கிட்டாங்க. டிசி வரைக்கும் இருந்தாங்க. தான் செய்ய முடியாத வேலைகளை கூட தன்னுடைய கணவரை வைத்து அவங்க செய்ய வச்சாங்க. இந்த இடத்துல வந்து சரத்குமார் சாரையும் வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். ஏன்னா யாருமே வந்து செய்ய முடியாத விஷயங்களை தான் பார்த்திபன் சார் வந்து செய்திருந்தார். சரத்குமார் சாரும் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணார் ராதிகா மேம்க்கு. ஸோ இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை நிறைய பேர் வந்து வேறு மாதிரி வந்து பேசிட்டு போயிடுறாங்க. இப்படி பேசுகிறதுக்கு பதிலாக அவங்க அந்த இடத்துல அந்த வேலைகளை வந்து இழுத்து போட்டு செஞ்சுருக்கலாம். ஆனால் அதை செய்யாமல் அவங்க இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பி இன்னொருத்தங்களை வந்து கஷ்டப்படுத்துறது அந்த அளவுக்கு சரி கிடையாது. ஸோ பார்த்திபன் சார் செய்த விஷயங்கள் யாரெல்லாம் வந்து சரி அப்படின்னு நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரியான நிறைய அப்டேட்ஸை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.